ஆமாம், நீங்களாம் பேசி முடிக்கட்டுமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நான் எனக்கு தெரிஞ்ச சுண்ணத்தான விஷயங்களை சொல்கிறேன். நோன்போட சுண்ணத்துக்களை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை ஞாபகப்படுத்துங்க, எல்லாரும் தெரிஞ்சுப்போம். சரிதான், சீக்கிரம் சொல்லுங்க ஒத்த ரோசா. நோன்பில் வந்துட்டு சஹர் செய்கிறது வந்து சுண்ணத்து. சஹர் உணவை சாப்பிடுங்க, அதில் பறக்கத்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அதனால் சஹர் உணவை சாப்பிட்றது சுண்ணத்து. அதையும் தாமதப்படுத்தி சாப்பிட்றது சுண்ணத்து. ரொம்ப ஏர்லியாக நேரத்தோடு சாப்பிடாம சஹர் நேரத்தில் சஹர் உணவை சாப்பிட்றது சிறந்தது. ஆனால் பாங் சொல்ல முன்னாடி சாப்பிட்ருங்கம்மா. அதுவும் சரிதான். அதான் சற்று முன்னர் வரைக்கும் சஹர் செய்கிறத வந்து பிற்படுத்தி சாப்பிடணுங்கிறோம். நேரத்தோட 1 மணி 2 மணிக்கே சாப்பிட்டு படுத்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லுவாங்க. அது மாதிரி நோன்பு திறக்கிறத வந்துட்டு முற்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. தீவிரப்படுத்துங்க, முற்படுத்துங்க. சூரியன் மறைஞ்சது உறுதியாயிட்டா, அதுக்காக சூரியன் மறைய முன்னாடியே நோன்பை திறந்துடாதீங்க. அப்படின்னா நோன்பு வந்து கூடாமல் போய் கலா செய்கிற மாதிரி ஆயிரும். சூரியன் மறைஞ்ச அப்புறம் அதுக்கு தான் வந்து எப்பவும் பேணுதலுக்காக மாரி பாங் சொல்கிற நேரத்தில் நம்ம வந்து நோன்பு திறக்கிறோம்.